Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது இல்லையா, ஸோ அப்படியே காஞ்சி போய் வரும்போது ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் கியூக்கம்பர் மின்ட் கூலர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வெள்ளரிக்காய், ஒரு லெமன், அப்புறம் ஒரு 10 புதினா இலை, சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு, அடுத்து வந்து ஐஸ் கியூப்ஸ் அண்ட் நல்ல சில்லான தண்ணி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளரிக்காயோட தோலை எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்பவுமே வெள்ளரிக்காய் நீங்க அப்படியே சாப்பிட்றீங்கன்னாலும் சரி, இல்லை ஏதாவது குக் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அந்த வெள்ளரிக்காயில ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில காய் வந்து கசப்பா இருக்கும். ஸோ அது நீங்க அப்படியே பார்த்துட்டீங்கன்னா அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த இதை வெள்ளரிக்காயை நல்லா ரவுண்டா கட் பண்ணிப்போம். ஸோ ஒரு 2-3 பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜூஸ் கார்னிஷ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அந்த ஜூஸில் சின்ன சின்ன பீஸா இல்லை அப்படியே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிட்டு வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குடித்தோம் அப்படின்னா. ஏன்னா வெள்ளரிக்காய் நீங்கள் டெய்லியே சாப்பிடலாம். சம்மருக்கு விளையிற ஒரு காயின்றதுனால இதுல இருக்கிற தண்ணி வந்து நேச்சுரலாவே நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம புதினா இலையும் சேர்க்கிறோம். இதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுவுமே வெயிலுக்கு நல்லது. நம்மளுக்கு வந்து இந்த சில அலர்ஜிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெள்ளரிக்காயை ஒரு பிளெண்டர் இல்லை ஒரு பெரிய டாலான மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கிற புதினா இலைலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து இனிப்புக்கு சுகர் தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும் இன்னும் பெட்டரான இதுல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹனியும் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு மேப்பிள் சிரப் வேணும் அப்படின்னா நீங்கள் மேப்பிள் சிரப் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இனிப்புக்கு நீங்கள் எது சேர்த்துக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு லெமன் வச்சுருக்கோம். அது நல்ல பெரிய லெமன்றதுனால ஒரு லெமன் போதும். ஸோ அது அந்த நம்ம சீடு விழாமல் ஜூஸ் மட்டும் விழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் அளவுக்கு, நல்ல பெரிய கிளாஸாக 2 பேர் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை நல்லா அரைச்சிப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸை சேர்த்து இதையுமே திரும்ப ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் இப்படியே குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். பட் கொஞ்சம் அப்படியே திப்பியாக இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினர்ல ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கப்ல நீங்க சர்வ் பண்றீங்களோ அந்த விளிம்புல வந்து நம்ம லெமனை லைட்டா தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல சுகரை போட்டுக்கோங்க. இந்த ரிம்மை வந்து அது மேல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடையில எல்லாம் கொடுக்குற மாதிரியே அந்த ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. நீங்க நார்மல் கிளாஸ்ல கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த லெமனோட வெஜ்ஜஸ், அப்புறம் குக்கும்பர் ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குக்கும்பர் மின்ட் கூலர் உள்ள ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஜூஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஐஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. நேச்சுரலாகவே வந்து இந்த வெள்ளரிக்காய் குளிர்ச்சி தான் அப்படின்றதுனால நீங்கள் ஐஸ் ஒமிட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நான் திரும்ப கொஞ்சம் ஐஸ் போடுறேன் நான். அதுக்கப்புறம் கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சம் லெமன், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ஈவன் டெய்லி கூடமே குடிக்கலாம். நம்மளுக்கு சம்மர்லேருந்து ஒரு நல்ல ஒரு பாடியை பாதுகாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்பவுமே எனக்கு சேருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.